வள்ளலாக வாழ்ந்து மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவருடைய புகழ் உடலுக்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை, கண்ணீர் அஞ்சலியை, இறுதி மரியாதையை அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தீவுத்திடலில் அலைக்கடல் என மக்கள் கூட்டம் திரண்டிருக்கிறது. காலையிலிருந்து தொடர்ந்து கூட்டம் அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் அவருக்கான இறுதி அஞ்சலியை மக்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அரங்கத்தில் நம்மோடு மூத்த இயக்குனர், தயாரிப்பாளர் திரு எஸ்.பி. முத்துராமன் இருந்திருக்கார். சார் வணக்கம். சார், ஒரு முக்கியமான காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய படங்கள், 2 முக்கியமான படங்கள் நீங்க கொடுத்துருக்கிறீங்க. என்னன்னா, ரஜினி, கமல் அப்படின்னு 2 பந்தய குதிரைகள் வேகமாக ஓடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் விஜயகாந்துக்கான அந்த ஒரு வாய்ப்பு, அவரோடு இணைந்து நீங்க பணியாற்றிய அந்த தருணங்கள் குறித்து நினைவு கூறுங்க சார். விஜயகாந்த் சாரோட நான் பண்ண படம் 2 படங்கள். ஒரு படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரித்த தர்ம தேவதை, இன்னொரு படம் நம்முடைய கலைப்புரி தானுஷ் சார் தயாரித்த நல்லவன். இந்த நல்லவன் படம் 100 நாள் ஓடிச்சு. அந்த 100ஆண்டு விழா 100 நாள் விழாவையும் கொண்டாடினோம். அது கலைஞர் தலைமை வச்சு எல்லாருக்கும் விருதுகள்லாம் கொடுத்தாரு. பாராட்டும் போது அவர் விஜயகாந்தை பற்றி, எங்களை பற்றி, தானுஷ் சாரை பற்றியெல்லாம் பாராட்டி பேசினார். அந்த பாராட்டிலேயே அந்த படத்தினுடைய தரம் தெரியும். அந்த அளவுக்கு அந்த படத்தினுடைய தரம் இருந்தது. நான் 2 படத்தில் விஜயகாந்த் சாரோட ஒர்க் பண்ணும்போது அவருடைய சின்சியாரிட்டி, ஈடுபாடு, தொழிலில் அவர் காட்டுற அக்கறை, எதை சொன்னாலும் கரெக்டாக மனசில் வாங்கிட்டு டைரக்டர் விரும்புகிறத விட அதிகமாக செஞ்சு கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு இடத்துல அந்த ஆற்றலும் திறமையும் இருந்தது. அது நடிப்பை பொறுத்தளவு உண்மையாக சொன்னால் ஃபைட்டிங்ஸ் இல்லைன்னா டூப் போடுவோம்னா வேண்டாம் பாரு, அவரே ஸ்ட்ரைட்டாக பண்ணுவார். நான் பண்ண படத்தில், இதில் நல்லவன் படத்தில் நாங்கள் காஷ்மீரில் போய் ஷூட் பண்ணோம். ஃபைட்டெல்லாம் காஷ்மீரில் எடுத்தோம். சூப்பர் சுப்பராயன்கிற ஃபைட்டிங் மாஸ்டர் தான் எங்களோட ஒர்க் பண்ணார். உண்மையாக சொன்னால் அந்த செவத்தில் காலை மிதித்து அந்த காலாலேயே வில்லன் அடிப்பார். அது அவருடைய ஸ்பெஷல் பேக் கிக்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரசிகர் பட்டாளமே ஸ்பெஷல். முடியும், சில பேர் முடியும். அந்த காலை செவத்தில் அடிக்கும் போதே கீழே விழுந்துருவோம். பட் அவர் பேலன்ஸ் பண்ணி காலை உதச்சி அந்த காலாலேயே அடிப்பார். அடித்து அதை மக்கள் அவ்வளவு கைதட்டு, ஆமாம், கைதட்டு அவ்வளவு கைதட்டு கிடைக்கும். அந்த மாதிரி நல்ல ஃபைட்டிங்ஸ் இல்லை. ஒரு லொக்கேஷன் பார்த்தோம் காஷ்மீரில், எல்லாம் ஒரே பனிமயம். அப்போது சூப்பர் சுப்ராயன் சொன்னார், சார் வித்தியாசமான லொக்கேஷன் வேணும் சார்னார். சரின்னு நாங்கள் போய் தேடி பார்த்து ஒரு லொக்கேஷன் பிடிச்சோம். அந்த லொக்கேஷன் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 அடிக்கு மேலே ஃபுல்லாக ஐஸு. இப்படி போகிறது எப்படின்னா நடந்து போகவே முடியாது, அவ்வளோ வழுக்கும் அந்த ஐஸ். அது அங்கே இருக்கிற வரி குதிரைன்னு சொல்லுவாங்க, அந்த வரி கழுதைன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று தான் சாமான்களை தூக்கிட்டு நடக்கும். அது சாமான்கள் மட்டும் இல்லை, ஆட்களே தூக்கிட்டு நடக்கும். நம்ம யூனிட் ஆளுங்க, கேமரா, லைட்டு, ரிஃப்ளெக்டர்ஸு, இவனையும் அந்த குதிரைகள் மேலேயே வச்சு ஏற்றிட்டு போனோம். அப்படி போயிட்டுருவோம். எங்கேயாவது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கீழே விழுந்துருவோம். போய் சேர்ந்து எல்லாம் பார்த்தா ஷூட்டிங் பிரமாதமான லொக்கேஷன். சுற்றி ஐஸ், எங்கேயுமே ஸ்கையே தெரியாத அளவுக்கு அதில் வச்சு ஃபைட் எடுத்தோம். ஃபைட் ரொம்ப நல்லா வந்துச்சு. அது மறுநாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ நான் சூப்பர் கேட்டேன், இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இப்படி வரைக்கும் இங்கே வரோம், சாப்பாடே எங்களுக்கு சேரல. சாப்பாடு எங்கிட்டன்னா கீழே இருந்து புறப்பட்டுக்கிட்டு இருக்கு சாருங்கண்ணா. அது எப்போ சாப்பாடு வரப்போகுன்ட்டு 4 மணி 5 மணிக்கு தான் சாப்பிடவே முடியுங்கிற அளவுக்கு லொக்கேஷன் இவ்வளோ இருக்குது. இப்படி கிட்டத்தட்ட இன்னொரு 200-300 அடி கீழே போயிட்டோம்னா கிட்டத்தட்ட இதே இதுதான் இருக்கும். இது சுற்றி இருக்குது. அங்கே சுற்றியில் ஒரு பக்கம் எம்டிஆர் ஸ்கை தெரியும். பரவாயில்ல சுப்ராயன், கீழே போயிட்டா பெட்டர் என்ன. இதை எப்படி அவர் காதில் விழுந்துருச்சு, விஜயகாந்த் சார் காது. ராம் சார், இந்த மாதிரி லொக்கேஷன் கிடைக்காது, அது சிரமப்பட்டால் தான் அது பலன் கிடைக்கும். அதே நாளைக்கு இங்கே தான் வரும், நாளைக்கு இங்கே எடுப்போம் சார், ரிஸ்க் எடுப்போம் சார், ரிஸ்க் எடுத்தால் தான் சார் படம் பார்க்கும்போது வித்தியாசம் தெரியும் சொல்லிட்டு பழையபடிக்கும் மறுநாளும் அதே மாதிரி அந்த 600 போய் ஃபைட் எடுத்தோம். அது மாதிரி இன்வால்மெண்ட்டு போனோம் அப்படின்னு இருக்க மாட்டார். எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி என்ன செய்யணும், என்ன வேணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு யூனிட்டோட மிக்ஸ் ஆகிடுவார். அவை தான் ஈடுபாடு இருந்தது. அவை தான் அவருடைய படங்களெல்லாம் வெற்றி படங்களாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு காரணம் அவர் எடுத்துக்கிட்ட முயற்சிகளும் எடுத்துக்கிட்ட ஈடுபாடும் அதில் இன்வால்வ் ஆனது தான் காரணம். ஆகவே விஜயகாந்தனுடைய வெற்றி சும்மா கிடைக்கல.
அந்த ஈடுபாடுக்கு அந்த உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான் விஜயகாந்த். நிச்சயமா ஒரு நாள்ல 3 ஷிஃப்ட் அவர் நடிப்பாராமே, 3 வெவ்வேறு படங்கள். காலையில ஒன்று, விஜயகாந்தனுடைய வெற்றிக்கு அதுதான் மதியம் ஒன்று, இரவு ஒன்றுன்னு இடைவெளி இல்லாம நடிப்பாரு அப்படின்னு இல்லாம நடிப்பாரு. அந்த முழு திருப்தியோட ஆக்ட் பண்ணுவார். கேட்பார், கரெக்டாக வந்துச்சா, கரெக்டாக இருக்கான்னு கேட்பார். அது வேணும். இப்போல்லாம் ஒன் மோர் டேக் கேட்டால் எதுக்கு ஒன் மோர்னு கேட்குறாங்க. அவர் ஒன் மோர் டேக் கேட்டால் அவர் டைரக்டருக்கு அது இன்னும் இம்ப்ரெஸ் ஆகலை, அதனால் ஒன் மோர் டேக் கேட்குறாங்கன்னு தெரியும் அவருக்கு. ஆகவே தான் ஓகே சார், என்ன வேணும் சார், உங்களுக்கு என்ன வேணும் சார், இந்த மாதிரி இருந்தால் பெட்டர், ஓகே சார் ஒன் மோர் எடுப்போம், வேலை போகும். அந்த மாதிரி இன்வால்மெண்ட்டோட பண்ணதுனால தான் அவர் இவ்வளோ பெரிய புகழும் பேரும் பெற்றார். அவரை ஒரு கமர்ஷியல் ஹீரோவா இல்லை ஒரு அரசியல்வாதியா நிறைய பார்த்துருக்காங்க. நிறைய அவருடைய மனிதாபிமானம் அது குறித்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் கேட்க விரும்புது, ஒரு கலைஞனாக இசைய டிரெக்டர்ஸ் ஹீரோ சார், டிரெக்டர்ஸ் ஹீரோவா அவர்? நிச்சயமா டைரக்டர் கேட்டு வேணும், என்ன வேணும்னு கேட்டு செய்கிறாருன்னா டைரக்டர் ஹீரோ தான். இப்போ நான் ஒரு இது நினச்சிருக்கேன், அது வந்துருச்சுன்னா ஓகே, அது வரலைன்னா நான் இன்னொன்று 1-3 கேட்பேன். அந்த 1-3 நான் ஏன் கேட்குறேங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன ஓகே சார், நான் 1-more அதுதான் இன்வால்மெண்ட். அதான் டைரக்டருக்கு பிடிச்ச நடிகர்கள்னு சொல்லி. நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தப்பு எடுத்துக்க வேண்டாம். சிவாஜி சாரோட நான் 2-3 படம் பண்ணியிருக்கேன். கட் சொல்லிவிட்டு 1 moreன்னு சொன்னோடனே முத்து கரெக்ட், என்ன சார்ண்ணே நீ அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னால் நான் சொல்ல விட்டுட்டேன், அதுக்காக நீ 1 more கேட்குறேன்னு எனக்கு தெரியும், 1 moreன்னு அவர் கேட்பார். அந்த இன்வால்மெண்ட் எதுக்காக நம்ம 1 more கேட்குறோங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸி. அது மைண்டில் போய் டைஜஷன் ஆகி நம்ம என்ன வேணுங்கிறதுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு வேலை வாங்குறது ஈஸி, அவங்க வேலை செய்கிறது ஈஸி. அது மாதிரி தான் விஜயகாந்த் சார்கிட்ட. அப்புறம் சினிமாவை பொறுத்தளவு இந்த மாதிரி எல்லா விதமான விஷயத்துலேயும் கோஆப்ரேட் பண்ணி ஈடுபாடோடு பண்ண கதாநாயகர்களில் எனக்கு பிடிச்ச கதாநாயகர்களில் விஜயகாந்த் சாரும் ஒருத்தருங்கிறத பெருமையோட மகிழ்ச்சியோட இன்னைக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அவர் கோவக்காரர்னு அடிக்கடி அவருங்க பகிர்ந்தது உண்டு. உங்களோட ஒர்க் பண்ண 2 படங்கள் அந்த அனுபவத்தில் எங்களோட எப்பவுமே எந்த நடிகளுக்கும் கோவம் வராது. ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உண்மையாக சொல்ல போனால் இல்லை, நாங்கள் உள்ளே போகும்போதே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போவோம். இதுக்காக இதுன்னு கண்டு மைண்டில் இருப்போம். இப்போ ரஜினி சார் வந்து ஒன்று கேட்பார், கமல் ஒன்று கேட்பார். ரஜினி கேட்டால் என்ன பதில் சொல்லணும், கமல் கேட்டால் என்ன பதில் சொல்லணும் எனக்கு தெரியும். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவோம் உள்ளே. ஆமாம், அதில் எங்களுக்குள்ள கான்ட்ராஸ்ட் வராது. இவ்வளோ படம் பண்ண முடிஞ்சு எல்லாம் பத்திரிகையாளர்கள் கேட்குற விஷயத்தில் முக்கியமான கேள்வி, ரஜினிகாந்த் வச்சு 25 படம், கமலஹாசன் வச்சு 10 படம் எப்படி சார் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இருந்தது. அதாவது ஒன்று கன்வீன்ஸ் ஆகணும், அதாவது கன்வீன்ஸ் பண்ணணும். அவர் சொல்கிறது சரியாக இருந்தால் ஏற்றுக்கணும், நான் சொல்கிறது சரியாக இருந்தால் அவரை செய்ய வைக்கணும். இதுதான் வித்தியாசம். அது ரஜினி பெரியவரா, முத்துராம் பெரியவரா, கமல் பெரியவராங்கிறது எங்கள் யூனிட்டில் வந்ததே இல்லை. எங்களுக்கு ஈகோ கிடையாது. படத்தில் காட்சி நல்லா வரணும், படம் நல்லா வரணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். இதுக்காக நாங்கள் எல்லாரும் ஒத்து போவோம், அனுசரித்து போவோம், விட்டு கொடுத்து போவோம். ஆகவே அதில் எல்லா பிரச்சனையுமே தீர்ந்து போயிடும். அதுமாதிரி விஜயகாந்த் சட்டையும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. என்ன வேணும்னு கேட்குறோம் அதை செஞ்சு கொடுக்க அவர் தயாராக இருப்பார். ஆகவே அதனால தான் எங்கள் யூனிட்டுகளில் அதிக படங்கள் பண்ணுறதுக்கு எல்லா நடிகர்களும் விரும்புவாங்க, நாங்களும் அதை விரும்புவோம். ஆகவே எங்களுக்குள்ளே இருந்தது நடிகர் டைரக்டருங்கிற உறவு இல்லை, அது ஒரு குடும்பம். ஆகவே நமக்கு படம் நல்லா வரணுங்கிறது தான் நோக்கம். அந்த படம் நல்லா வர்றதுக்காக நம்ம என்ன வேணுமோ செய்ய சொல்லலாம். அது அவங்க சொல்கிறது சரியாக தான் அதை ஏற்றுக்கலாம். அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. அதில் ஈகோவே அவசியமே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் வந்து அவ்வளோ லெஜண்ட்ஸோட, டாப் ஸ்டார், சூப்பர் ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேருக்கு பிதாமகராக இருந்திருக்கிறீங்க. அந்த வகையில் விஜயகாந்தினுடைய தனித்துவமாக நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க? மக்களோட அவர் டக்குன்னு கனெக்ட் ஆகிட்ட ஒரு ஆர்டிஸ்ட், அவருடைய தனித்துவம்னு என்ன சார் சொல்லுவீங்க? தனித்துவம் வந்து அவர் நடிகருங்கிறது மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு சந்தோஷமாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார். யார் உதவின்னு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டார், போய் செய்வார். நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவர்கிட்ட சொல்லி செய்யணும் சார்னு சொன்னேன். நான் இப்போ பண்ணிட்டேன் சார். அங்கே ப்ரொடக்ஷனில் கேட்டால் அவருக்கு நீ ஃபுல் டைட்டில் செட்டில் சார், அவர் வெளியில் போய் வர்றதுக்கு அளவுக்கு இங்கே டைம் இருக்காது, அவர் எப்படி பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியாது, பட் இப்போதைக்கு நிச்சயமாக டைம் இல்லை சார். நாங்கள் சரி, பட் நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டோம், அவர் பார்த்துக்காருன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்தால் சாயந்தரம் போனால் அந்த வேலையை முடிச்சு வச்சுருக்காரு. எப்படி சார் போனீங்க? இந்த மாதிரி ஷூட்டிங்கில் டைமே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. சாப்பிடாம பிரேக்கில் போய் அந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்திருக்காரு. எப்படி எவ்வளவு இன்வால்வ்மெண்ட் இருக்கணும்?
வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு. அதை முடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக பிரேக்கில் சாப்பிடாமையே போய் முடிச்சுட்டு வந்து அதுக்கு பிறகு தான் டிஃபன் மாதிரி சாப்பிட்ருக்காரு. அந்த அந்த இன்வால்வ்மெண்ட் உண்டு. அது எஸ்பி முத்துராமனுக்கு மட்டும் இல்லை, சாதாரண தொழிலில் லைட் பாய் வந்து கேட்டாலும் செய்வார். அவன் படிக்க பணம் கட்டலை, பணம் கட்டுவார். அவங்க வீட்டில் கஷ்டமாக இருக்காங்க, பிரசவம், பணம் கட்டுவார். ஆக அந்த மாதிரியான அந்த கொடுக்குற தன்மை இருந்து ஈதல் இசைவிட வாழ்தல், அது வந்து ஊதியம் இல்லை உயிருக்குன்னு சொன்னாங்களே, அது அவர் வாழ்க்கையில் உண்மை. அந்த புகழை அவர் பெற்றார். இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்கு, வந்து பார்த்துக்கு அஞ்சலி செலுத்துறாங்கன்னா அதுக்கு பின்னால் இவ்வளவு உழைப்பு, அந்த தொண்டு உள்ளம், அந்த கொடை உள்ளம், அந்த உதவணுங்கிற உள்ளம், அதெல்லாம் இருந்ததுனால தான் இன்னைக்கு மக்கள் வந்து இவ்வளவு வருத்தப்பட்டு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா சார், அதான் நம்ம திரையில பார்க்கிறோம். கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கே வந்து கொண்டு இருக்கிறது. காவல்துறையினரும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களுடைய கடமை, அவர்களுடைய அந்த இறுதி மரியாதையையும் விஜயகாந்தனுடைய உடலுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இறுதி ஊர்வலம் நடைபெற இருக்கிறது. அதனால் அங்கு கூடியிருக்கக்கூடிய மக்களை கலைந்து போக சொல்லி காவல்துறை தரப்பிலிருந்து அறிவிப்பும் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் தங்களுடைய தலைவனை கடைசி முறையாக பார்த்து விட வேண்டும் என்று மக்கள் அங்கு கலைந்து செல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். தெரியவில்லை காவல்துறையினர் எப்படி கட்டுப்படுத்த போகிறார்கள் என்று. ஏனால் இறுதி ஊர்வலத்திற்கான நேரம் இன்னும் தாமதமாகிக் கொண்டே செல்கிறது என்பதும் நமக்கு தெரியும். சொல்லுங்க. நேத்து நான் அஞ்சலி செலுத்துறதுக்காக நான் போயிருந்தேன். உள்ள போக முடியல. போலீஸு எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணி, சார் உத்தராமன் சார் நீங்கள் கூட்டம் விடுங்கன்னு விலகி விட்டு எங்களை உள்ளே அனுப்பிச்சாங்க. அந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் இருந்ததுனால தான் இன்றைக்கி ஸ்டாலின் தீவுத்தடலுக்கு அவருடைய உடலை மாற்றியிருக்காங்க. நிச்சயமாக இங்கே வச்சுருந்தாங்கன்னா நேற்றே எந்த காரும் போக முடியல, வர முடியல. அது கொத்தவால் சாவடி தெரு கட்டுப்படுத்த முடியல. நேற்று அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ உள்ளே போய் வெளியே வர்றதுக்குள்ளே பெரிய விஐபிஸ் அவ்வளோ பேரும் உட்காந்துருக்கு, ஒன்றும் கிட்டவே போக முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. இன்றைக்கு தீவுத்திடல வைத்துமே இவ்வளவு தலைகளாக காட்சியளிக்கிறது. மாரில் அடிச்சுக்கிட்டு அத்தனை பேர் தாய்மார்கள் கத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவ்வளோ பேருடைய உள்ளத்திலேயும் ஒரு இடம் பிடிச்சிருக்காருங்கிறது தான் உண்மை. ஒரே ஒரு குரலை மட்டும் சொல்லுவேன், உள்ளத்தால் பொய்யாது ஒழிகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலகம் அப்படின்னு வள்ளுவன் சொன்னான். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்ந்தா மக்களுடைய உள்ளத்துல எல்லாம் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு வள்ளுவன் சொன்ன குரலுக்கு விஜயகாந்த் சாட்சி. அதுதான் இந்த கூட்டம். நிச்சயமா. அவருக்காக அவர் திரைத்துறையில் பணியாற்றி கொண்டிருந்த போது அவருக்காக எழுதப்பட்ட அந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் தற்போது அவர் இறந்த பிறகு ஒலிக்கும் போது வேறு ஒரு உணர்வை தருகிறது. அது அவருக்காகவே எழுதப்பட்ட பாடல். அந்த பாடலை போலவே அவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்ற அந்த உணர்வு நம் மனதை கணக்க செய்கிறது. இசையமைப்பாளர் பரணி இருக்கிறீங்க, உங்களுடைய இறுதி வார்த்தைகளாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நீங்க செலுத்தக்கூடிய அஞ்சலியாக, அவர்களுடைய தொண்டர்களுக்கோ இல்ல ரசிகர்களுக்கோ அவருடைய குடும்பத்தினருக்கோ அவர் மீது அன்பு செலுத்தக்கூடிய அனைவருக்குமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார் இறுதி வார்த்தைகளாக? ஏன்னா இந்த இழப்பு எல்லாராலையுமே அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்க முடியல. ஏன்னா இன்னும் அவரோட பயணம் இன்னும் நெடுந்தூரம் பயணிச்சிருக்கணும். அதுக்குள்ளே கடவுள் அழைச்சிட்டாரு. அவங்களுக்கு நம்ம என்ன ஈடு சொன்னாலும் அவங்களுக்குலாம் அது என்ன ஈடாக போகுது? இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது. அவங்களோட கேப்டனை இழந்து வாடுற ரசிகர்களுக்கு, அவங்க குடும்பத்தாருக்கு, மற்ற எல்லாம் என்ன போல் சினிமா கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே எனது ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதான். நன்றி திரு பரணி. எஸ்பிஎம் சார், அவரு உங்க கூட ஒர்க் பண்ண அந்த காலகட்டத்தில் அவரை நீங்க அறிய முற்பட்ட இல்ல தெரிஞ்ச அந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட ஒரு தலைமை பண்பு இருந்தது, அவர்கிட்ட ஒரு ஒரு ஆளுமை இருந்தது. அவர் நடித்து கொண்டிருந்த போதே உங்களால் அதை சென்ஸ் பண்ண முடிஞ்சதா? நிச்சயமாக இவருக்கு அரசியல்ல இவருக்கு எதிர்காலம் இருக்கு அப்படின்றத உங்களால சென்ஸ் பண்ண முடிஞ்சது? நிச்சயம். ஏன்னா நடிகர் சங்கம் நடிச்சு போய் ஒரு என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் விஜயகாந்த் சார் ரொம்ப துணிச்சலாக வெளிநாடுகளில் போய் நடிகர்களை எல்லாம் கூட்டு போய் ஒரு ஷோ நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணார். பட் எல்லாரும் ஒன்றா சேர மாட்டாங்க. இவர் இருந்தால் அவர் இல்லைங்க, அவர் இருந்தால் நான் பாரின் போகிறம்பாங்க, இங்கே ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ரஜினிகாந்தனுடைய வேண்டுகோளுக்காக அவ்வளவு நடிகர்களும், சீனியர் நடிகர்கள், ஜூனியர் நடிகர்கள், மொத்தம் அத்தனை பேரும், டான்ஸர்ஸு, மியூசிக் பார்ட்டி, அவ்வளோ பேரும் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நம்முடைய நடிகர் சங்கம், நம்முடைய தாய் வீடு அது நொடிச்சு போச்சு. நாளைக்கு அது செயல்படாமல் போயிடுச்சுன்னா நமக்கு எல்லாருக்கும் அவமானம். இவ்வளவு பேர் வந்து அதை காப்பாற்றலைன்னா எப்படி? ஆகவே எல்லாரும் நீங்கள் வரணும். யாரும் இது சொல்லவே கூடாது.
வர முடியாது, அங்கே ஷூட்டிங் இங்கே ஷூட்டிங் சொல்லக்கூடாது. ஆகவே என் வார்த்தையை கட்டுப்பட்டு எல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடனை நான் அடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு போய் அந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி அந்த நடிகர் சங்கத்து மேலே இருந்த கடனை ஒழிச்சாரு, அடைச்சாரு அப்படின்னு அந்த பெருமை விஜயகாந்த் சாருக்கு தான் தரும். அது வந்து ஒரு ஆளுமை இல்லாமல் செய்ய முடியாது. அந்த ஆளுமையோடு அந்த காரியத்தை அவர் செஞ்சார். இந்த பொது வாழ்க்கையில் நான் டைரக்டர் அப்படிங்கிற அதுக்கு மேலே அவர் வந்து விஜயகாந்த் சார் வந்து கலைஞர் வந்து 50 வருஷ காலம் எழுத்தாராக இருந்தார். 50 வருஷ காலம் திரைத்துறையிலையும் பத்திரிகை துறையிலையும் எழுத்துத்துறையிலையும் 50 வருஷ காலம் கலைஞருடைய பணி இருந்தது. 50 வருஷம் ஆனதுக்காக விஜயகாந்த் சார் ஒரு பொன்விழா நடத்தினார். கலைஞருக்காக ஒரு பொன்விழா 50 வருஷம் எழுத்தாளருங்கிற பெருமையை கொடுக்கறதுக்காக அந்த விழா நடத்துகிற போது அந்த கமிட்டியில் நானும் கூட இருந்தேன். அவருடைய பயணம் செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எந்த விஷயத்துலையும் இன்வால்வ்மெண்ட் போட்டு இப்படி பண்ணணும் திட்டம் போட்டு அந்த காரியத்தை செஞ்சார். அது திட்டம் போடாமல் அந்த காரியம் அவ்வளோ பெரிய காரியம் செய்ய முடியாது. அவருடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? அவருடைய பொன்விழாவுக்கு பேனா தானே அவருடைய பொன்விழாவுக்கு காரணம். அந்த பேனாவை தங்கத்தில் செஞ்சு கலைஞருக்கு பரிசளித்தவர் விஜயகாந்த். அது எல்லாமே அவருடைய ஏற்பாடு. பொன்னால பேனா செஞ்சு பொன்விழாவுக்கு பரிசு கொடுத்தவர் விஜயகாந்த். இது நான் கூட இருந்தே பார்த்தேன். அவருடைய நிலைமை தெரிஞ்சுது. அவர் கோவம் வருதுன்னு இப்போ நீங்கள் கேட்டீங்க. அவருக்கு கோவம் வரும். ஏன் கோவம் வரும்னா தப்பாக நடந்தால் கோவம் வரும், தவறு நடந்தால் கோவம் வரும், தப்பு செஞ்சால் கோவம் வரும். அது இயற்கை. ஒரு நியாயமான ஒரு மனுஷனுக்கு தவறு நடக்கும்போது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. தவறு பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தால் அவன் அந்த தவறுக்கு குற்றவாளிக்கு காரணம். அதே நீ தப்பு செய்கிறத பார்த்துக்கிட்டு நீ இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னால் குற்றம் செய்ததில் நீயும் பங்கு போட்டுக்கிட்டேன்னு அர்த்தம். குற்றம் செய்தது சுட்டி காட்டுகிற பண்பு விஜயகாந்த் இருந்தது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சட்டசபையில் அவர் எப்படி சத்தம் போட்டார், எப்படி கோவம் வந்தது, அதை நான் திருப்பி சொல்ல வேண்டாம். அதுதான் அந்த உண்மையான உள்ளத்தில் இருந்த அந்த கோபத்தை காட்டக்கூடிய அந்த உணர்வை நான் பார்த்துருக்கேன். உங்களுடைய இறுதி வார்த்தைகளாக அவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு ட்ரிபியூட்டாக அவருடைய குடும்பத்தினருக்கோ அவருடைய ரசிகர்களுக்கோ அவருடைய தொண்டர்களுக்கோ அவர் மேல அன்பு வச்சிருக்கிற எல்லாருக்காகவும் அவர் குறித்த ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து உங்களுடைய இறுதி ட்ரிபியூட்டை நீங்க சொல்லலாம் சார். இதை பார்க்கும்போது துக்கமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஆனால் விஜயகாந்த் வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு அவருக்கு மக்கள் கொடுக்குற அந்த மரியாதை, அது மட்டும் இல்லை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு அரசு மரியாதை செஞ்சு இறுதிச் சடங்கு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நேற்று நான் இங்கே போன அந்த இடத்துல விஜயகாந்தனுடைய அலுவலகத்தில் கூட்டம் தாங்க முடியல. அதுக்காக இன்றைக்கி தீவுத்திடலில் உடலை கொண்டு போய் வச்சு அவ்வளவு மக்களும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து இறுதிச் சடங்குகளையும் அரசு மரியாதை செய்ய போகிறாங்க. இவ்வளவுக்கும் ஒரு தகுதியானவர் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். விஜயகாந்தை பொறுத்தளவு பழனி சார்லாம் இப்போ சொன்னாங்க அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னை பொறுத்தளவு இறந்து போயிட்டார் நான் சொல்ல மாட்டேன். இறந்தும் வாழ்கிற மனிதர்களில் இருப்பவர் விஜயகாந்த். நம்ம மறக்க முடியாது. அவருடைய செயல்கள் அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலேயும் விஜயகாந்த் நமக்கு ஞாபகத்தில் வருவார். மொத்தம் அந்த உழைப்பினுடைய வெற்றி தான் இன்றைக்கி அவர் பார்க்குறது. அவர் செஞ்ச கொடைகள், அவர் செஞ்ச சாப்பாடு, அவர் மாதிரி சாப்பாடு யாரும் போட முடியாது. அதாவது சாப்பாடுன்னா 10 பேர் வந்தால் போதும், 20 பேர் இல்லை, எத்தனை பேர் வந்தாலும் எல்லாரும் சாப்பாடு ஒரு சமையல் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கத்தில். அதில் இன்னும் குறிப்பாக சொல்லுவேன், அசைவ சாப்பாடு போடுவார். சைவ சாப்பாடு கூட எல்லாம் போட்டுருவாங்க. பெரிய இது பருப்பு சாதம், எலுமிச்சம்பழ சாதம் அப்படின்னு கொடுத்துடலாம். இவருக்கு கம்பல்ட்டாக எல்லாருக்கும் திருப்தி படுகிற அளவுக்கு அசைவ சாப்பாடும் போட்டு அதுலேயும் அவர் வள்ளலாராக வாழ்ந்தார். அவங்க எல்லா வகையிலையும் தான் ஒரு தனிப்பட்ட மனிதன், எல்லாருக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற உள்ளம் கொண்டவன், எல்லாருக்கும் கொடைகள் கொடுத்து தன்னுடைய பெயரை நிலைநாட்டிக்கிட்ட பெருமை அவருக்கு உண்டு. ஆகவே அவர் இறந்து விட்டார்ல, இறந்தும் வாழ்கிற மனிதர்களிலே விஜயகாந்த் அவர்களும் ஒருவர் என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்கிறேன். அவரை நாம் மறக்க முடியாது. மறக்காமல் இருக்கிறதுக்கு நாம் எல்லாம் ஒன்று செய்யணும்னா அவர் மாதிரி எல்லாருக்கும் தொண்டு செஞ்சு வேலை ஈடுபாடோடு இருந்து, தொழிலில் ஈடுபாடோடு இருந்து, தப்பு நடந்தால் கண்டித்து கோபப்பட்டு, ஆகவே ஒரு சிறந்த மனிதனாக, மனிதநேயம் உள்ள மனிதனாக வாழ்ந்திருக்கார். ஆகவே அவரை பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அவரை போல் நாமும் வாழ வேண்டும். அதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும்.
அப்படிங்கிறது தான் நான் இந்த அஞ்சலி நாளில் தெரிவிச்சுக்க நிச்சயமா. ஆசைப்படுறேன். இப்போ அவரிடம் உதவி பெற்றவர்கள், அவரால் பயனடைந்தவர்கள், ஏன் அவரோட ஆபீஸ்ல போய் ஒருவேளை உணவு சாப்பிட்டு வந்தவர்கள் நிச்சயமாக அவரை இல்ல, அது மறக்க மட்டும் மாட்டாங்க. அவங்க மனதுல வாழ்ந்து கொண்டே இன்னொரு இருப்பார். முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்ல ஆசைப்படுறேன். முந்தியெல்லாம் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்காது, இந்த டைரக்ஷன் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த இளைஞர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தபோது பல இளைஞர்களை இயக்குனராக ஆக்கிய பெருமையும் விஜயகாந்துக்கு உண்டு. அன்னைக்கு வந்து புதிய ரத்தம் தான் இன்னைக்கு இயக்குனர்களாக பல பேர் இருக்காங்க. 54 இயக்குனர்கள், புது இயக்குனர். ஆமாம், புது இயக்குனர்களை உண்டாக்கி தயாரித்து அவர்களை நல்ல டைரக்டர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணது விஜயகாந்த் சார். அவர் அதையும் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள, அதன் மூலமாக எங்களுடைய டெக்னீஷியன்ஸ், எங்களுடைய டைரக்டர்ஸ், அவரால் முன்னுக்கு கொண்டு வரப்பட்ட நடிகர்கள் அவ்வளோ பேருடைய சார்பிலையும் நம்முடைய உளமார்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் உங்கள் மேலே ஏதோ சொன்ன இன்றைக்கி இருக்கிற அஞ்சலி நாளில் உங்களை மாதிரி நாங்களும் வரணும்னு நீங்கள் வேண்டிக்கிங்க. இறந்தும் இருக்கின்ற விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு, கட்சிக்காரர்களுக்கு, திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள்வோம், நல்ல செயல்களை செய்வோம் என்ற உறுதியை நாம் இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வோம். இதுவே என்னுடைய வேண்டுகோள். எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறும் குரலை சொல்லி நாம் எண்ணுகிற எண்ணத்தில், லட்சியத்தில் உறுதியாக இருந்து உண்மையாக நடந்து கடுமையாக உழைத்தால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அதற்கு சாட்சி விஜயகாந்த். அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் இவை. அவர் கடும் உழைப்பாளி, மனிதாபிமானம் மிக்கவர், யார் வந்தாலும் உதவுபவர். பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க சார். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி திரு SPM சார். இந்த மாதிரி ஒரு தருணத்துல சந்திக்கிறது துரதிருஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்க வந்து இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், எல்லாருக்கும் வரக்கூடியதுதான் மரணம். ஆனா இன்னைக்கு மரணம் யாருக்கு வந்திருக்குன்னா வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதனுக்கு வந்திருக்கு. அதைத்தான் இன்னைக்கு உங்களுடைய புதிய தலைமுறை மூலமா மக்களுக்கு சொல்ல ஆசைப்படும். அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல விடயங்கள் ஏராளம். அது குறித்து நீங்க பகிர்ந்திருக்கிறீங்க. நன்றி. அவர் மறைந்திருந்தாலும் அவரால் உதவி பெற்றவர்கள், பயன் பெற்றவர்கள், அவரிடம் அவருடைய அலுவலகத்தில் சென்று ஒரு முறை ஒரு வேளை உணவு அருந்தியவர்கள் மனதில் அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார். அந்த வகையில லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மனதில் அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார் அப்படின்றது திண்ணம். அதற்கு மாற்று கருத்தே இல்லை.